ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் தயிர் பச்சடி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பிஞ்சு கத்திரிக்காவை ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ கத்திரிக்காய் அதிகம் தான். இதில் நான் பாதி மசாலா தடவி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போ பாதி கத்திரிக்காய்க்கு தான் நான் மசாலா சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் வீட்டிலேயே செஞ்சது. இதில் காரமும் இருக்குது, கலரும் இருக்குது. அதனால் நான் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் இவ்வளவும் எடுத்திருக்கேன். தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கிளிப்பிங் காணும், ஆனால் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். இப்போ கத்திரிக்காய் ஸ்லைசஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்கும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணுமோ அப்போ சைடிஷாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விதை இல்லாத கத்திரிக்காவாக எடுங்க. பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு தோசைக்கல்லை நல்லா சூட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காயும் அதில் சேர்த்துட்டு சிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா கத்திரிக்காய் வெந்து வரும், மசாலாவும் பிரியாமல் இருக்கும். நீங்கள் எண்ணெய் காயறதுக்கு முன்னே போட்டிங்கன்னா மசாலாலாம் பிரிஞ்சிடும். நல்லா சிம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வேறு எந்த இதுவுமே அதிகமாக வேலை இல்லை. கத்திரிக்காய் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஃப்ரை பண்ணிவிட்டு தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான். என் பொண்ணு கத்திரிக்காய் சாப்பிட மாட்டா. ஆனால் இந்த கத்திரிக்காய் பச்சடி செஞ்சதுலேருந்து இப்போ சாப்பிட்றா. அதனால் இப்போ நான் அடிக்கடி செய்கிறேன். அவள் சின்ன பிள்ளையிலேருந்தே கத்திரிக்காய் சாப்பிட மாட்டா. இது டேஸ்ட் அந்தளவுக்கு இருந்ததுனால இப்போ சாப்பிட்டுட்ருக்கா. நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போது கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு தயிருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். தயிர் நான் 300 ml எடுத்திருக்கேன். நல்லா புளிப்பு இல்லாத கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, 2 பல்லாரி வெங்காயம் பெருசாக இருக்கிறது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் இந்த தாளிப்பு தான் மெயினாக டேஸ்ட்டு கொடுக்குறது. அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா கோல்ட் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. இங்கே பெங்களூரில் மழைன்றதுனால கொத்தமல்லி எல்லாம் சீக்கிரமாக வீணாகவே போயிடுது ஃப்ரிட்ஜில் வச்சாலும். காலையில் வண்டிக்காரங்க வரல, அதனால் வாங்க முடியல. இப்போ இதில் 1/2 ஸ்பூனுக்கு திருப்பி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
தயிரில் கத்திரிக்காய் ஃப்ரை கொஞ்சம் ஆறின உடனே சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பையும் சேர்த்துட்றேன். ரொம்ப ஜோராக மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் உடையாமல் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சும்மா கலர்ஃபுல் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே போல் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்டர் போல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.